இங்கேருந்து நான் வந்து அப்படியே பார்டருக்கு போக போகிறேன். யா bro, tell me how can I help you? Yeah. Need to entry the custom only. Okay, okay. Camera चालू है. हाँ. But दुकान தெரியல பாருங்க. இல்லை நின்று தொலைய வேண்டியதானே டிராக்டருக்காரா. பையா ருக்கோ பையா ருக்கோ. தூசி நினச்சி கூட பார்க்கல. வேறு ஆட்டோவும் அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. இந்த ஆட்டோவில் பயணம் பண்ணால் புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு கூட அபார்ஷன் ஆயிருமே போல இருக்கே. பீகார் ரோடு அச்சாகே பகுத் அச்சாகே தானான்னு தெரில. அடடே பீகாரில் பயங்கர குழப்பம் வந்து போச்சு. நம்மளுக்கு குழப்பம் வந்துச்சு பீகாரில். என்ன பண்ண போதுன்னு தெரில. நம்ம ஃப்ரெண்டு யாராவது நிற்கிறானா பார்க்கப்போம். பீகார் மேலே இருந்து தான் தமிழ்நாட்டுக்கும் ஆள் வருது. அவங்கக்கிட்டே கேட்டால் தமிழ் தெரியுமே இல்லை. பாட்னா தாண்டி எப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படி கேட்போம். முஃபாசர்பூர் போய் தான் போகணுமா? முஃபாசர்பூருக்கு போகாமல் ஒரு ரூட்டை காட்டுது, போய் ஒரு ரூட்டை காட்டுது. எதில் போகணுன்னு நம்ம கூகுளுக்கும் தெரில, நமக்கும் தெரில. அதான் 2 ஒரு விரலை தொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. வெள்ளைக்காரங்காலத்து பிரிட்ஜில் தான் இன்னும் ட்ரெயின் போகுதுங்க. இது ஒரு மாநிலத்தோட தலைநகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் லைட்டிங் போட்டிருக்காங்க, மற்றபடி பில்டிங் அது இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வந்துட்டோமா பாட்னாக்குள்ளே. புன்புன் 1 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பாருங்க, புன்புன் ரயில்வே ஸ்டேஷன், ரல் ஸ்டேஷன். ஒரே லொக்கேஷன் போட்டிருக்கோம், 3 பேருக்கும் வேறு மாதிரி காட்டுது. என்னடா இது? 3 பேருக்கும் ஒரே லொக்கேஷன், கூகுள் வேறு மாதிரி காட்டுது. பாய்க்கு லெஃப்டில் போக சொல்லுது, எனக்கும் செந்திலனுக்கும் நேராக போக சொல்லுது. ஆனால் எனக்கு 10 கிலோமீட்டரில் ரைட்டு கட் பண்ண சொல்லுது, செந்திலனுக்கு 9 கிலோமீட்டரில் ரைட் கட் பண்ண சொல்லுது. டோட்டலாக வேறு காட்டுது. இது நாள் நேரம் அப்படி ஆகலை, இப்போ இன்றைக்கி தான் அப்படி ஆயிருக்கு. முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு எங்களை பாட்னா டிராஃபிக் வச்சு செய்ய போகுது. முழு பாட்னாவையும் சுற்றி தான் போக போகிறோம். எப்பா ஏ அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஹைவேல சைடு இப்போ ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. திடீர்னு அந்த வண்டிக்கு பின்னாடி பள்ளம் கிடந்தாலும் தெரியாது. பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிடுவோம். இதில் வந்து ரைட்டு திரும்ப சொல்லுது 1 கிலோமீட்டரில். அதுக்கு மேலே அப்படியே பாட்னா ஊருக்குள்ளே என்ட்ரி. இன்னொரு ரூட்டு காட்டினதுலேயே போயிருக்கலாம் போல இருக்குது. அப்படி தான் தோணுது. நினச்சியா? ஓ சரி, இப்படி போகணுமா? இதான் தெரியலையா? ஆனால் அந்த இன்னோவா கார் பின்னாடி போனால் நாங்கள் போயிடலான்னு நினைக்கேன். அவங்க அப்போ அங்கேருந்து வராங்க, கையாலேருந்து தான் வராங்க, புத்தகையாலேருந்து. நேராக தான் போட சொல்லுது. ஓகே வேறு அவங்களுக்கு தெரியுது நம்ம கூடவே தான் புத்தகையாலேருந்து வராங்கன்ட்டு. அதான் இங்கே ரூட் இல்லை, இங்கே வா அப்படின்ட்டார். பாட்னாவை மறக்க முடியாதப்பா. எவ்வளோ காட்டுக்குள்ளெல்லாம் கூகுள் கரெக்டாக கூப்பிட்டு போச்சு. இந்த இதுக்குள்ளே வந்து கூகுள் கரெக்டாக கூப்பிட்டு போக முடியல கூகுளால். அந்தளவுக்கு குழப்பங்களாக இருக்குது. நேத்தான் கழுவுன வண்டியை நாசமாக போகுது. போங்க, நாசமாக ஆயிடுச்சு. எங்கே போவோம் இனிமேல்? எங்கே நாசமாவ? கால் 8 மணிக்குது. கேடகுடமாக இருக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாத. அடுத்த ரோடு. ஐயோ சேரு சகதியமாக இருக்கே, எப்படிடா போவேன்?
அரைப்பாடி மணல் லாரியே அசைஞ்சு அசைஞ்சு வருது. நம்ம வண்டி எப்படி போவோம்? துட்கான் துட்கான், கொஞ்சம் பார்த்து பொங்க பொங்க, வழுக்கும் போல் இருக்க ரோடு. ஃபஸ்ட்டு கீரில் தான் போகிறேன். இதில் இந்த ஆஃப் ரோடு மோடுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ரெயின் மோடு, அட்வென்ச்சர் மோடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ரேலி மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆஃப் ரோடு மோடு தானோ அது தெரில பாருங்க. இல்லை நின்று தொலைய வேண்டியதானே டிராக்டர்காரா. எப்படா போகிறது நாங்கள்? டிராக்டர்காரன் ரொம்ப பாட்டுக்கு அடித்து வந்துக்கிட்டே இருக்கான். ஜேசிபி காரணம். உங்களால் தான் அந்த ரோடு இப்படி போகுது. என்னது கீழே சாம்பார், கெட்டு போன சாம்பார் கீழே கொட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஐயையா ஐயையா, என் வண்டி நாசமாகுதே. வேம்பலி அண்ணன் ஒன்றைய நேத்தானையா அடி வரைக்கும் குளிச்சு விட்டேன். இப்போ மறுபடியும் நாசமாகிடுவிய நீ. ஐயோ, உன்னை வச்சு வீடியோ எடுக்கலான்லாம் நினச்சி கழுவுனேன். சாய் பொங்கல் மாதிரிலாம் கீழே கிடக்கு. பையா ருக்கோ, பையா ருக்கோ ருக்கோ. थैंक यू भैया. रुको भैया, रुको रुको. 3 गाड़ी आ गया. रुको रुको. அப்பா, அதில் ஈரமாக இருந்தோடனே தண்ணியாக இருந்தோடனே எங்கள் ஷூவெல்லாம் நாசமாச்சு போங்க. மிதிச்சு வந்ததில் எங்கேயா ஆற்றுக்குள்ளே வண்டியோ நானும் சேர்ந்து இறங்கினா தான் இது சேத்த கழுவ முடியும். என் வேகனரை பார்த்துட்டேன். ஓ, அவ்வளோதான் வண்டி அழுக்க. அவ்வளோதான் போச்சு. கழுவுனது பூரா போச்சு. அவ்வளோதான். இந்த வண்டியை பின்னாடி பின்போக்கி போனாலே போதும்னு நினைக்கேன். ஏர்போர்ட்டுக்கு தான். தூசி தான். யாரையா நீங்கள்லாம்? ஐயோ, விஐபி போகிறது இந்த ரூட்டில் தான். பாருங்கள், சிஎம்மா சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. ஏதோ ஒரு அரசியல்வாதி போல் இருக்குது. அவருக்கே தான் நிலமை. புழுதி பட்டலம், நாங்கள் வந்துட்டோம். குவைத்து ஈரானுக்கு வந்துட்டோம். புழுதி புயல் அடிக்குது பாருங்க. அண்ணே வந்துட்டீங்களா 2 பேரும்? கிளப்புங்கள் புழுதியை. வா. என்ன ஒன்றும் தெரில. பாக்கலிட்டு போடணுமா? ரோடே தெரியலையாப்பா. வாய்க்குள்ளெல்லாம் தூசி. இல்லை கொஞ்சமாச்சும் தண்ணி அடித்து விட்றீங்களாடா? இல்லைன்னா இந்த ரோடையாவது க்ளோஸ் பண்ணி விடுறானே. இப்படியா போவோம் ரோடு? ஒரு ரோடு. ஐயா, இதில் போயிட்டு மறுபடியும் ஹைவேல ஏறணுமாமா? அரே துட்கான், ரோடை பாருங்க. அந்த பீகார் ரோடை சொச்சோ இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. பீகார் ஆட்டோவும் அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. இந்த ஆட்டோவில் பயணம் பண்ணால் புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு கூட அபாஷன் ஆயிருக்கும் போல இருக்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கப்பா ரோடும் சரி ஆட்டோவும் சரி. ஒரு காலத்தில் தமிழ்நாடு இருந்த ஆக்கத்தில் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும். हिंदी लेना किधर? ओके चंदी लेने वरन पाते. अच्छा है பீகார் ரோடு. अच्छा है, बहुत अच्छा है. ஆமாண்டா, உங்கள் நாட்டையும் நாசமாக்குங்க, வீட்டையும் நாசமாக்குங்க, உங்கள் வீட்டு ரோட்டையும் நாசமாக்குங்க. என்ன பீகாரி மக்கள், பீகாரி. ஹைவே வேலை நடக்கிறதுனால இப்படி இருக்கா இல்லை ஜென்ரலாகவே இப்படி தானான்னு தெரில. ஓ
கண்ணை திறந்து பாரு, இது பளபளக்கும் பாட்னா ஊர். அப்பா நிதிஷ்குமார் ஜாதவ், நீங்கள் தானே இந்த மாநிலத்தோட சிஎம். ஆனால் ராஜினாமா பண்ணி போயிட்டீங்க. 6 மாதம் இவங்க, 6 மாதம் அவங்க. ஆமாம், அப்படின்னு மாறி மாறி நீங்கள் வச்சு செய்கிறீங்க பீகார் மக்களை. சூப்பராக இருக்குங்க உங்கள் ஊர், சூப்பராக இருக்குது. ஆமாம், பக்கா பக்கா டெவலப்மெண்ட், அச்சா டெவலப்மெண்ட்டு. பீகார் மேலே பழம் போகுது, கீழே அவ்வளோ கலீச்சாகுது. இது வந்து மெயின் இடம் இப்படி தான் இருக்குது. இவ்வளோ தான் மெயின் இடமே. ஒருத்தரும் வீட்டுக்கு காரை பூசுறதே கிடையாது. வீடை கட்டுறாங்க, செங்கை கட்டு அப்படியே பல்ல இழிச்சிட்டு கிடக்குது. எதுக்கு இப்படி வைக்கிறாங்கன்னு தெரில. டேக்ஸு கட்ட வேண்டாமா? இல்லை போலீஸ்காரங்களும் சேர்த்து கலரில் இதாக இருக்காங்க. ஆஹா ஓஹோ ஏ லலே. இந்த பீகார் ஊரில் கடல் மாதிரி இருக்கிற பீகார் ஊரை கடக்கிறதுக்கு ஆகும்யா எங்களுக்கு ஒரு பாடு நேரம். நீ என்னென்னலாம் நடக்க போகுதோ இந்த பீகார் ஊருக்குள்ளே நாங்கள் என்ன பாடுபட போகிறோமோ. இதில் மெட்ரோ வேறு. இதெல்லாம் மெட்ரோ, அதை தானே சொல்ல மறந்துட்டேன். மெட்ரோ வேறு போடுறாங்க. இருக்கிற ரோட்டை ஒழுங்காக போட தெரில. இல்லை மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வராமல் போச்சுன்னு வரணும்னு யார் கேட்டா? இவங்க இங்கே ஆட்டோவில் போகிறவங்களுக்கு ஒழுங்காக ரோடு போட்டு கொடுத்தாலே போதும். இன்னும் ஆட்டோவை விற்றுட்டு மெட்ரோவில் வாங்குறையே அப்படின்றாங்க போல இருக்கு. இவ்வளோ ஒஸ்ட்டான ஊரை நான் பார்க்கலையப்பா இது வரைக்கும். இறங்கி உள்ளெல்லாம் போனாச்சுன்னா செத்தோண்டா. ரொம்ப பேக்வேர்டில் இருக்காங்க, ரொம்ப பேக்வேர்டில் இருக்காங்க. அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நேரம் மேலே வந்து நிற்காம பயம் இல்லை. நான் எப்படிலாம் போகிறது? குறுக்கால வந்து விட்டுனீனா? குறுக்கால இந்த கௌசிக்கு வந்த மாதிரி ஆளு மண்டையும் பாருங்களேன். பார்த்து சிரிக்கான். வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டான். அப்படித்தான் கேட்போம். அண்ணே செத்த உள்ளே தள்ளி உட்காருங்கோ, இடிச்சிட போகுது நம்மளை கம்பி. காமெடியாக எடுத்துக்கிடணும். ஆமாம், பாட்னாவை தாண்டுறோம், சாதனையை பண்ணுறோம். ஆமாம், வாங்க வாங்க. பின்னாடி வருதா நம்ம 2 ஜீவன்கள், 2 ஜீவன் தான். ஐயோ கௌசிக், நிஜமாவே கௌசிக். ஏல நான் உயிரோட பாட்னாவை தாண்டி வெளியே போவடா. உயிரோட தாண்டி போவடான்னு தெரியலையே. சாவி கையில் கிளச்சு, இந்த கையில் கிளச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், இந்த பக்கம் பிரேக்கு பிடிச்சிட்டே இருக்கேன். 3 பிரேக்கு, 2 பிரேக்கையும். எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வருது போக. அடா பாவிகளா, இப்படியாடா ஊரை வச்சிருப்பிய? ஆகாதுப்பா, ஆகாது. இந்தியாவில் நீங்கள் எந்த நகரத்துக்கு வேணாலும் போங்க, உங்களை யாரும் கேட்க முடியாது. ஆனால் இந்த பாட்னாவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. உங்களை வச்சு செய்கிறது மட்டும் இல்லாமல் நச்சு பிடுங்கிடுவாங்க. இதுதான் பாட்னாவோட பஸ்ஸா? ஐயோ தூசி அள்ளி தட்டுறானே பாருங்க. இது இரும்பு கழிவுகளாக கிடக்குது. இப்போ எங்களை லெஃப்டில் ஊருக்குள்ளே கூட்டு போகுது ரோடு. அந்த ஊருக்குள்ளே போகிற ஆக்கமும் பாருங்கள் இப்படித்தான் இருக்குது. எங்கே போனாலும் தூசி வாலா. ஐயா, எங்களால் தப்பிக்க முடியாதா? பாட்னாவை தாண்டினா தான் முடியுமா? கும்பிட்டு மோசமாக இருக்கே பாட்னா, கொஞ்சமாச்சும் முன்னேறு பாட்னா போல இருக்க. ஏன் எங்கள் ஊர் இப்படி இருக்கிறது? நமது ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டிவியில் மட்டும்தான் கேட்பானுங்களா? நேரில் கேட்க முடியும். அரசியல்வாதி சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே, என்னையா பண்ணுற அப்படின்ட்டு. இவனுங்க வேற பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குறானுங்க. அப்புறம் அவளுக்கு என்ன தெரியும்? பீகாரை டெவலப்மெண்ட் பண்ண தெரியுமா? என்ன தெரியும்? நல்லா பாட தெரியும். ஆமாம், பாட்டு பாடவா, ஓட்டு கேட்கவா, டாடா பறந்து செல்லவா. அந்த ஃபேமை வச்சு அழகாக பறந்து நாடாக போய் பாடிக்கிட்டு தான் இருக்கான். எம்எல்ஏ ஆகி வேலை செய்கிறாளா? எம்எல்ஏ வேலையை செய்கிறாளா? கிடையாது. இப்படி தான் இருப்பாங்க இவங்க கதையே. நான் ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த சிட்டியோட நிலைமை இப்படி தான் இருக்குது. போங்க, ஏர் பொல்யூஷன் தான் வைக்கிறானுங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் வேறு. ஹார்ன் அடித்து சாவடிக்கானுங்க. போங்க. ஓய் அத்துல், ஹார்ன் அடிக்காமல் ஓட்டியா பாருங்க. சென்னையில் ஆட்டோக்களை பூந்து ஓட்டின திறமை எனக்கு பீகாரில் கை கொடுக்குது.
எப்படி பாருங்கள், பூந்து பூந்து எல்லார்ட்டையும் வெளியே வந்துட்டு எல்லோரும் அங்கே தான் நிற்காங்க. இந்த பெரிய வண்டியை வச்சுக்கிட்டே பூந்து வந்துட்டேன். ஆடாடா, இதில் ஸ்பீடு கேமரா வேறையா, அது ஒர்க் ஆகாது. 13 கிலோமீட்டர் இப்படியே கூப்பிட்டு போயிருங்கய்யா. நல்லா இருப்பீங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. செம்ம சூப்பரான ஒரு பாலம் வருதுங்க. கங்கை வருது. இந்த கங்கை வந்து கீழே ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். ஒரு ரோடு 4.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்கே அழகாக இருக்குது ரோடெலாம். இந்த கங்கையில் வந்து உங்களுக்கு 4.5 கிலோமீட்ரு கீழே ட்ரெயின், மேலே பஸ்ஸு. சவுத் ஏசியாவில் 2வது லாங்கஸ்ட்டு ரயில் அண்ட் ரோடு பிரிட்ஜு. ரயிலும் ரோடும் சேர்ந்த மாதிரிக்கு ஒரு பிரிட்ஜு பார்த்துடுங்க. பா, செம்ம பெருசாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. இவ்வளோக்குள்ளே பீகாரில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு போட்டு வச்சுருக்குறாங்க. பட் ஊரை இவ்வளோ டெவலப் பண்ணாமல் இருக்காங்க பாருங்களா. இவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. செம்ம ஹைட்டில் இருக்கும். கீழே கங்கை ரொம்ப கீழே இருக்குங்க. அந்த போட்டே ரொம்ப சின்னதாக தெரியுது. நீங்கள் பாம்பன் பரிச்சில் போனால் எவ்வளோ இருக்கும், அதை விட ஹைட்டாக இருக்குது. கீழே இருக்கவங்களாம் சின்னதாக தெரியுறாங்க போட் எல்லாமே. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு இல்லை கங்கையில். போப்பா பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. த்ரீ சிக்ஸ்டி வீக்கு பயங்கரமாக இருக்குது. ரயில் அண்ட் ரோடு பிரிட்ஜு. மேலே சாலை வண்டிலாம் போயிட்டுருக்கு, கீழே ட்ரெயின் போகுது. அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு பிரிட்ஜு பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்க. தொங்கு பாலம் மாதிரி பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கங்கை நிலைமையில தான். 4.5 கிலோமீட்ரு இப்படியே தான் போகுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பீகார் பாட்னாவில் ஹைவே போகிறது இந்த மாதிரி. இப்போ பாலத்துக்கு மேலே உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன். இது பிரிட்ஜு பேர் என்னது, இந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது இதில் போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வச்சு எனக்கு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம அதுக்கப்புறமா கூகுளில் நான் தேடி பிடிச்சி இந்த லொக்கேஷன் போட்டு நான் உங்களுக்கு மேலே போட்டு விட்றேன். எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, என்ன போடுதுன்னு பார்க்கலாம். இதுவே 2 வழிச்சாலையாக இருக்குது. இதில் 2, அதில் 2, 4 வழிச்சாலை தான் இருக்குது. ஒரே சிங்கிள் போட்டு அதில் டபுள் போடுறதுலாம் கிடையாது. அது வேறு, இது வேறு இருக்குது. இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். என் கண்ணு கட்டின தூரம் இன்னும் போக தான் செய்யுது. ஏன்னா கங்கை அவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது போல் இருக்குது. கீழே ஆனால் வீடுகள் இருக்குது, தோட்டம் துறவு தான் இந்த மாதிரி இருக்குது. பட் இன்னும் போட்டுட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட அவுட்ரு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வாழை இது இருக்க கொலை, அதை ஒரு பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. இந்த ஊர் ஒரு வேளை வாழை கொலை, அதாவது வாழை மரம், வாழை வியாபாரத்துக்கு ஃபேமஸாக. தப்பாயிட்டு கீழே போகணும். நான் மேலே வந்துட்டேன். கீழே நீச்சே. நானும் போனதுனால எல்லோரும் மேலே வந்துட்டாங்களே. திருப்பிட்டாங்களா? 1 இன்னும் 2 1 பாய் வந்துட்டாப்புல. எது எங்கே போகுதுன்னே தெரில. திடீர்னு திருப்பி விட்டுருது ரோடு. பீகார் ரோட்ஸ் 2.0. ஆமாம், இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து அங்கே வந்துக்கிட்டு என்ன சேட்டையை பண்ணியிருக்காரு நம்ம ஆட்டுத்தாடி கவர்னர் RN ரவி சார். நல்ல வேலை மாற்றி விட்டாங்க. ஆனால் இந்த ஊரில் பிறந்துக்கிட்டு அவருக்கு எவ்வளோ இதாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா. அரசியல்லாம் பேசலைங்க, உண்மையாக பேசுகிறேன். பீகாரில் நம்ம மக்கள் யாராவது ஊழல் பண்ணாங்கன்னு வைங்களேன், லஞ்சம் வாங்கினாங்கன்னா பீகாரில் போஸ்டிங் போடணும். அதுவும் பாட்னாவில் போடணும். சூப்பராக இருக்கும். பாட்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கூட எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு.
வேறு அடுத்து இப்படியா கரும்புச்சாறு குடிக்கலான்னு ஓரம் கட்டினுங்க. வர்றாக என்ன திக்கிற ஓரம் அப்படிங்கிற மாதிரி வர்றாகன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த பட்டியில் அடித்து போட்டிருக்காங்க. இன்னும் சைஸு எத்தா தண்டின்ற மாதிரி இருக்குது. சோறு கொடுக்குறாங்களா வேறு எதுவும் கொடுக்குறாங்களா? கொச்சான்னு இருக்குது. சேத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆசை போல் இருக்குது. அதுக்கு ஃபுல்லாக அந்த இடத்தையே சேத்தாக்கி வச்சுருக்கு. எங்கே போறிய? செந்தில்ல திருப்பாதீங்க, வாங்க. கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் பாய், தள்ளி போயிடுவோம், கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். இது வேறு இருக்குது பாருங்க. சிலிண்டருக்கு பிரச்சனையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒருத்தரை பார்த்துட்டீங்களா? அங்கே குறைஞ்சது ஒரு 10 பைக்குக்கு மேலே சிலிண்டர் ஒவ்வொருத்தன் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடியே இதுலேயோ ஒரு 10 சிலிண்டர் பார்த்துட்டேன். இங்கே ஒரு சிலிண்டர் பாருங்கள். இன்னும் ஒன்று 2 ஆக்கி காட்டிட்டேன்னா இன்னும் 3 அங்கே இந்த காருக்கு அந்த பக்கம் ஒரு 3 பேர் கொண்டு போயிட்டுருக்கேன் ஒரே இடத்துல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது, 122 கிலோமீட்டர் இருக்குது நேபாள் பார்டர். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. இப்போ என்னவோ தெரில, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த டஸ்ட் ரோட்டில் வந்ததில். ஸோ பவர் நாப் ஒன்று எடுக்கணும். ஏதாவது ஒரு வாரத்தில் போட்டு பவர் நாப் எடுத்தால் தான் நமக்கு அடுத்த கதை வேலை செய்யும். போங்க கரெக்டு தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பாட்னாவிலேருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஆச்சுங்க. பாட்னா ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு இப்போ டோல்கேட்டுன்னு பார்த்தீங்கல்ல 100 கிலோமீட்டர் ஆச்சு. இந்த 100 கிலோமீட்டர்லேயும் ஒரு டோல்கேட்டும் கிடையாதுங்க. ஒரு டோல்கேட்டு, ஒரு சின்ன டோல்கேட்டு கூட கிடையாது, பெரிய டோல்கேட்டும் கிடையாது, எந்த டோல்கேட்டும் கிடையாது. 100 கிலோமீட்டருக்கு இங்கே தான் ஒரு டோல்கேட் வந்திருக்கு. நம்ம ஊர்லலாம் 30-40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டருக்குலாம் டோல்கேட் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 100 கிலோமீட்டருக்கு ஒரு டோலும் கிடையாது. சரி, அங்கே ஒரு டோலு, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட்டில் ஒரு டோலு அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் கிடையாது, ஒரே டோல் தான். அங்கே ஆரம்பிக்கிறது கிடையாது, இங்கே தான் முடிக்கிறது தான் வருது. அப்பா, ஃபைனலாக ஒரு ஹோட்டல் கிடச்சிட்டு டோல்கேட் பக்கத்தில். பாம்பே தர்பாராம், பிரியாணிலாம் இருக்குது தான். பட் வி டோன்ட் நோ பிரியாணி. எங்களுக்கு பிரியாணி தேவையில்லை, தயிர் சாதம் இருந்தால் கூட போதும். ஆனால் அண்ணன் பாய்க்கு பிரியாணி கேட்பாப்புல, வாங்கி கொடுத்துருவோம். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா வெயில் கொளுத்து எடுக்குது. அது ஒரு இடத்துல நிழலில் உட்காந்த உடனே அந்த சுகம் கேட்டுருதுல்ல, உடம்புல சுகம் பட்ட உடனே அந்த இடத்த விட்டு நவுற மாட்டேங்குது நம்ம பட்டெக்ஸு. சேரில் உட்காந்த மேனிக்கு இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே உண்ட மயக்கத்தில் வண்டியை ஓட்ட முடியல. அதனால் அதுலேயே ஃபேன் காற்றுல ஜம்முன்னு உட்காந்தாச்சு. 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இது ரக்ஸோல் பார்டர், நேபாள் பார்டர். ரக்ஸோல் பார்டர் வந்து 74 கிலோமீட்டர் இருக்குது. 5:30 மணிக்கு போய் சேருவோன்னு கூகுள் சொல்லுது. 2 மணி நேரமாக ட்ராவல். 74 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஓகே தான், கரெக்டாக தான் சொல்லுது. இடையில ஏதாவது டைவர்ஷன் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நான் ஸ்டாப்பாக ஓட்டினோம்னா ஒரு 5 மணிக்கெலாம் போயிடலாம். அது 8 மணிக்கு அந்த பார்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம், நேபாள் பார்டரு. நம்ம 5 மணிக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்கெலாம் பேப்பர் ஒர்க் இல்லை, ஆதார் கார்டு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதார் கார்டு, வண்டியோட பேப்பர்ஸ், அவ்வளோதான். இன்சூரன்ஸ் கூட கிடையாது. வண்டி ஆர்சி புக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட வேண்டியதான். இப்போ தெரியுதா எதுக்கு 74 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம் ஆக்கிச்சு அப்படின்ட்டு கூகுள். இனிமேல் எல்லாமே சிங்கிள் ரோடு தான் போல இருக்குது. டபுள் ரோடு கிட்ட கட்டாகி போய் சிங்கிள் வே ஓவர்டேக் கூட பண்ண முடியல. 40-50 தான் போகும்னு நினைக்கிறேன். பட்டிலா சேஃபும் கிடையாது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இதே தான் உருட்டணும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டரில் இன்னொரு லெஃப்ட்டு திரும்புது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்டர் ஏரியா யார் இருக்காங்கன்னே தெரில. பீகாரிஸ் இருக்காங்களா, நேபாளிஸ் இருக்காங்களான்ட்டு. ஆனால் யார் இருந்தாலும் அந்த குறுக்க ஓடி வர்றது எல்லாருமே பண்ணுறாங்க. வண்டி போயிட்டே இருக்குது, டக்குன்னு திருப்புறாங்க. அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டு சரக்குன்னு வராங்க. இதில் காய்கறி மார்க்கெட்டா? ஓ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்பா காய்கறி எல்லாம். கத்திரிக்காய், இவ்வளோ பெரிய கத்திரிக்காய். பஸ்ஸு பற்றிலா, பஸ்ஸு எவ்வளோ எஃப்சி பார்த்து சுத்தமாக புதுசாக இருக்குது பற்றிலா. நல்ல கோடு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா பக்கமும். 2 பஸ்ஸும் ஒட்டி கோடு போட்டுக்கிட்டே டிக்கெட்டு ஆளே ஏற்றுவானுங்க போல இருக்குது. அதனால் அடுத்தது பீகாருக்கு உத்தரப்பிரதேசோடைய வாடை. பீகாரில் இந்த அக்காலாம் சேர்ந்து உட்காந்து படுத்துடுக்காவில்ல. ஏக்கா நல்லா சுகமாக இருக்கோ? எந்த வீட்லேயும் பூசுறது கிடையாது, அப்படியே இருக்குது.
பாருங்க இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கான், பூசாமல் இருக்கான் சைடில். ஓகே, இன்னும் 27 கிலோமீட்டர் ரெக்ஸால் பார்டர் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்க்கலாம், அப்படியே போகலாம். இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அது பேர் வாயில் நுழையில, சரி அதை விட்டுருங்க. இது வந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் நேபாள் பார்டருக்கு முன்னாடி இருக்குது. இந்த பார்டரில் டிவிஎஸ் ஷோரூம் பெருசாக இருக்குங்க. டிவிஎஸ்ஸு, ஹோண்டா, ஹீரோ இந்த 3 ஷோரூமும் நல்லா பெருசாக இருக்குது. 2 மாடிக்கு என்னவோ இருந்துச்சு. உள்ள முன்னாடியும் இப்போ உள்ளேயும் எப்படியும் ஒரு 50 பைக்குக்கு மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஷோரூமாக இருக்குது. இங்கே பைக்குகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கள்ல, வாங்குறது பூராவே ஹோண்டாவும் ஹீரோ டிவிஎஸ் இந்த 3 பைக்கு தான். இந்தியாவோட கடைசி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுருவோங்க. எவ்வளோ லிட்ரு பெட்ரோல்? 106 ரூபா 94 பைசா. லாஸ்ட்டு வாட்டருக்கா லாஸ்ட்டு ஃபுல். बस बस ஓகே கைஸ், இங்கேருந்து நான் வந்து அப்படியே பார்டருக்கு போக போகிறேன். இப்போ எங்ககிட்ட இப்போ பேப்பர்ஸுக்கு உண்டான ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஜெராக்ஸ் கடையை பார்த்துட்டு உள்ளே என்னென்ன கேட்குறாங்க, எவ்வளோ நேரத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போ இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டதுக்கு ஜிபே வேலை செய்யாது அப்படின்னாங்க. அப்போ கேஷும் வேலைக்கு ஆகாது. நம்ம இந்தியா காசை நேபாளி காசாக மாற்றணும். இப்போ நம்ம ஆளுங்க 2 பேரையும் வீட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் அடுத்து நம்ம 2-3 நாளைக்கு நம்மகிட்ட நெட்வொர்க் இருக்காது. ஏதாவது சிம்மு வாங்க முடிஞ்சால் வாங்கலாம், இல்லைனா கூகுள் இதுன்னு வைஃபைல தான் கால் பண்ணி பேச வேண்டியிருக்கோம். அதனால் அப்டேட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், உள்ளே அவங்க பயப்பட மாட்டாங்க. நைட்டு ஃபோன் பண்ணும்போது எங்ககிட்ட அப்டேட் இல்லாமல் இருக்கும். போன தடவை நான் அப்படி தான் சிலிகுரிலேருந்து உள்ளே வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே எனக்கு என் வீட்டில் அப்டேட் பண்ண முடியல. அவர் ரொம்ப பயந்துட்டான். அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரக்ஸோல் அப்படிங்கிற பார்டரில் இது வந்து எந்த கைடன்ஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது எப்படி போகிறது வர்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டாலும் சரியாக அவங்களுக்கு சொல்ல தெரில. உள்ளே போகலான்றாங்க, அவ்வளோதான். எப்படி என்ன டாக்குமெண்ட் என்ன எதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க லோக்கலு ஒரு ஐடி கார்டு ஒரு சும்மா சாதாரணமாக போயிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஃபுல்லாக போய் உள்ள ஊரை சுற்றுறது இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. காட்மாண்டுக்கு போகிற வேலையும் இருக்காது. இந்தியாவை விட்டுட்டு அவங்க அந்த நாட்டுக்கு ஏன் போகிறாங்க. ஸோ நம்ம தான் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க, உண்மையில் தரம். எள்ளு போட்டால் இப்படி எடுக்க முடியாது பார்த்துடுங்க, கீழே போட்டால். அப்படி ஒரு நெரிசல், அப்படி ஒரு இது. கோழியை சுடுறாரு பாருங்க அந்த ஆள். கிடாயெல்லாம் நிற்கிது. ஏன்னா ஏதோ ஒரு திருவிழா தான் நினைக்கிறேன் நாளைக்கு, அதனால தான் இவ்வளோ கூட்டம். கரெக்டாக பார்டருக்கு இன்னும் ஒரு 700 மீட்டர் இருக்குது. ஹாய் பாப்பா, எனக்கு டாட்டா காமிக்கிறா. கூட்டங்கள் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அப்பா பயங்கர ரஷ்ஷு. பூட்டான் வண்டி தான் இதுவும். நிறைய பூட்டானுங்கிற பாருங்க, நேபாள் வண்டி. நிறைய நேபாள் பைக்கு தான் இங்கே நிற்கிதுங்க. பெரிய வண்டிகள் எதுவும் இல்லை. கார் ஒன்று பார்த்தேன், நேபாள் காரு. பைக்குகள் நிறைய இருக்குது. ரக்ஸோல் ஒரு பாட்டு பயங்கரமான ஊராக இருக்கும் போல் இருக்குங்க. ரஷ்ஷுன்னா ரஷ்ஷு. தெருக்கெல்லாம் நம்ம டி நகர் மாதிரி இருக்குது. கச்சாமிச்சான்னு கடைகள் உள்ள தெருக்களெல்லாம் கடைகள், சின்ன சின்ன தெருக்களெல்லாம் கடைகள். செல்ஃபோன் கவர் விற்கிற கடை, பாத்திரங்கள் விற்கிற கடை, துணி விற்கிற கடை, எல்லா விதமான கடையும் இருக்குது. ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது, அதை தாண்டி தான் நமக்கு நேபாள் பார்டர். இப்போ போகிறோம் பாருங்கள் ஒரு பாலத்தில். ஒன்லி பைக்குக்கும் அந்த குட்டி ஆட்டோவுக்கு மட்டும்தான் வழி. ரயில்வே ட்ராக், அந்த ரயில்வே ட்ராக் நின்றுட்டு இருந்துச்சு, அதில் போகிறக்கு வழி இல்லைன்ட்டு இப்படி மாற்றி விட்டாங்க. என்னங்கடா இது, எல்லாருமே இப்படி தான் வராங்க. ஆனால் எல் ஷேப்பில் போட்டுருக்காங்க, வளைச்சி போட வேண்டியதானப்பா. போயிட்டு முட்டிட்டு எல்லாம் திரும்புது. சூப்பருங்க. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. 300. Bhutan gate open, Nepal gate open. Open.
इंडिया का आदमी डॉक्यूमेंट्स का डॉक्यूमेंट्स मेरा From Tamil Nadu? या Yeah, okay, follow me. பாருங்க ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு ஃபாலோ மீட்டார் பாருங்க தமிழ்நாடு கெத்துப்பா எங்கே போனாலும் தமிழ்நாடு வேறு லெவலில் இருக்குது இன்னும் நின்றுட்டு இருந்தால் அந்த கேட்டில் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் இப்போ ட்ரெயின் போகுது வருது முக்கியமான ரயில் ஸ்டேஷன் போல் இருக்க ரக்ஸால் அப்புறம் நம்ம நின்றுட்டு தான் இருக்கணும் பாய் தான் சொன்னார் இப்படி போயிடுவோனே வாங்க அப்படின்னாரு கரெக்டாக போயிட்டு சுற்றிட்டு வந்தாச்சுங்க ஹாய் ப்ரோ Bro, tell me, how can I help you? யா வில் என்டர் டுடே You just need to entry the custom only. ஓகே ஓகே Okay? He will விச் give டாக்குமெண்ட்ஸ் வி நீட் Huh? விச் டாக்குமெண்ட்ஸ் இந்தியன் Yeah? एंट्री द नेपाल और हिंदी बोलो Hindi. எந்த यहाँ पे डॉक्यूमेंट आपको लेगा वही आपका एंट्री करने के लिए वहाँ पे भंडार करने के लिए वो पेपर वगैरह कुछ जरूरत डॉक्यूमेंट्स मांगेगा हाँ, गाड़ी वगैरह का मांगेगा और कितना दिन का होगा और आपका वही आधार कार्ड मांगेगा कितना आधार कार्ड एंट्री भैया एंट्री इज दिस बॉर्डर एक्सिट इज द सिलीगुड़ी बॉर्डर सिलीगुड़ी हाँ पानी टैंकी तो आपको उधर चला गया ना पानी टैंकी नहीं नहीं है हाँ जा सकते हो हाँ, जा सकते हो हाँ। कहाँ से एंट्री किया बोलेगा तो बोलना कि रक्सौल बॉर्डर से हाँ ஆமாம் என்ட்ரி ஆகிட்ட போகிறோம் இது வந்து எக்ஸிட்டு இந்தியன் கஸ்டம்ஸ் லேண்ட் கஸ்டம்ஸ்னு இதில் வந்து எப்படி இது பண்ணணும் எனக்கு தெரியலையே அங்கே ஓகே कैमरा चालू है हाँ बंद रे नहीं है बंद कितना नहीं है 3 आदमी कहाँ से आ रहा है तमिलनाडु आईडी नहीं 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 आप करना बोल रहे हैं ரக்ஸோல் பார்டர்லேருந்து ஒரு பாலம் இருக்குங்க அந்த பாலத்துலேருந்து அப்படியே உள்ளே போக போகிறோம் நாங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு இது எல்சிபி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதுலேருந்து அப்படியே நேபாள் போக போகிறோம் நேபாளுக்குள்ளே தான் கஸ்டம்ஸ் வேலை எவ்வளோ இருக்குது என்னங்கிறது பார்க்கணும் எப்படி எல்லா ஒரு என்ட்ரிலையுமே ஒரு பாலம் போட்டுடுறாங்கங்க பிரிட்ஜு போட்டால் வேலை முடிஞ்சதில்ல பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஒரு நாடு இந்த பக்கம் ஒரு நாடு வேம்புலி நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அடுத்த கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டியப்பா வண்டி என் கூட வந்து எப்படி கரும்புலி 10 நாளில் அடுத்த நாட்டுக்கு போனானோ அதே மாதிரி ஒரு மாதத்தில் அடுத்த நாட்டுக்கு வந்துட்டியப்பா வேம்புலிக்கு மச்சம்தான் இது எக்ஸிட் அவ்வளோதான் இனிமேல் வந்து அந்த தெரிஞ்சு உங்களுக்கு நேபாளுடைய என்ட்ரி தெரியுதா என்னன்னு தெரில நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்